ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில வாக்குறுதி கொடுத்து விலகி சென்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டேதான் இருந்து வந்திருப்பாங்க. உங்களுக்கு நான் இருக்கிறேன், உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று ஆபத்தான காலத்தில் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தவர்கள் உண்மையிலேயும் அந்த உதவி தேவைப்படக்கூடிய தருணத்தில் தந்திரமாக விலகி கொள்ளக்கூடிய நபர்களும் இருந்திருப்பாங்க. உங்களின் நம்பிக்கையை மூலதனமாக வைத்து பொய் வாக்குறுதிகளையும் கொடுத்த மனிதர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நேரமாகவும் இருந்திருக்கும். அவங்களின் வார்த்தைகளை முழுமையாக நம்பி நீங்கள் பல பெரிய முடிவுகளையும் எடுத்திருப்பீர்கள். ஆனால் இறுதி நேரத்தில் அவங்கள் கை நழுவியதால் நீங்கள் தனியாக நின்று போராட வேண்டியதோ ஒரு காரணமும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஏமாற்றத்தின் வழியையும் பிறரை நம்பி இறங்குவதிலும் உள்ள ஆபத்தையும் இந்த சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து வந்திருக்கும். வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்ட மனிதர்களால் உங்களின் நேரமும் உழைப்பும் வீணானதுதான் உங்களுக்கு மிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பார்த்து இருக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். உறுதியாக இருப்பேன் என்று கூறியவர்கள் அனைவருமே முக்கியமான நேரத்தில் விலகிச் சென்றதுதான் உங்களுடைய மனதை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருந்து வந்திருக்கும். அவங்களின் வார்த்தைகளை நம்பி நீங்கள் திட்டமிட்ட பல விஷயங்கள் பாதிலேயும் நின்றிருக்கக்கூடும். நம்பிக்கையின் மீது கட்டிய கனவுகள் சிதறிய போது ஏற்படக்கூடிய ஏமாற்றம்தான் நீண்ட கால மனதில் பதிந்திருக்கக்கூட ஒன்றாகவும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருந்திருக்கும். இதன் மூலியமா நீங்கள் மனிதர்களின் வார்த்தைகளை விட அவங்களின் செயல்களே முக்கியம் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடமாகவும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தே உங்களை விலகி செல்லக்கூடிய நபர்கள் உங்களோட வாழ்க்கையில எப்போதுமே இருந்து கொண்டே தான் இருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் என்று வரப்போகும்போதெல்லாம் நான் சொல்லுவார்கள், நான் இருக்கிறேன், உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று ஆபத்தான காலத்துல உங்களுக்கு வாக்குறுதி அளித்தவங்க அனைவருமே, உங்களுக்குன்னு உண்மையான ஒரு ஆபத்து வர காலத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க உங்க கண் முன்னாடியும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருந்தாவும் போதுமே, அவங்க உங்களுடைய அழைப்புகளையும் ஏற்க மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களை தவிக்க விடவும் அந்த நபர்கள் செய்து இருந்திருப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையை, அந்த வாக்குறுதியை நீங்கள் நம்பிதான் இவ்வளவு காரணமாக நீங்கள் உறுதி செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்து வந்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்க செய்த அந்த ஒரு துரோகத்தால உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையும் நீங்கள் இழக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்க வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான் இருந்திருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா, உங்களோட நம்பிக்கையை நீங்கள் அவங்களுடைய நம்பிக்கையை தான் உங்களுடைய மூலதனமா வைத்து நீங்கள் அவங்க பொய் வாக்குறுதிகளை கொடுத்த மனிதர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நேரமாகவும் அந்த ஒரு நேரத்துல தான் உங்க வாழ்க்கையில இருந்து வந்திருந்திருக்கும். நீங்கள் அதன் மூலியமாவே நீங்கள் பெரிய முடிவுகளையும் எடுத்திருக்கக்கூட நேரமும் உங்க வாழ்க்கையில இருந்து வந்திருக்கும். ஏன்னா நீங்க அவங்களோட வார்த்தைகள் நம்பியவும் நீங்கள் பெரிய பெரிய முடிவுகளும் நீங்கள் பல பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரமும் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனா கடைசி நேரத்துல தான் அவங்க கை நழுவி போறத பார்த்தோன்னே உங்களுக்கு மன வேதனையை ரொம்பவுமே இருந்திருக்கும். நீங்க தனியா நின்று போராட வேண்டிய கூடிய சூழலுமே அவங்க உங்களுக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய நேரமாகவுமே அந்த வாழ்க்கையில உங்களுக்கு இருந்திருந்திருக்கும். அதனாலேயுமே நீங்கள் மனிதர்களை நம்புவதை நீங்கள் அவ்வளவாக நம்ப மாட்டீங்க. அதற்கு பதிலாக அவங்களுடைய செயல்களை பார்த்து தான் நீங்கள் அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது, அவங்களுடைய வாக்குறுதிகளை நம்பலாமா வேண்டாமா என்று நீங்கள் ஆலோசிக்க தொடங்கி இருந்திருப்பீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. சுக்கிரனின் அருளால் உங்களுக்கு வசதிகள் பெருகப் போகின்றன. ராசிநாதன் சுக்கிரனின் அனுகிரகத்தால் உங்களுடைய வாழ்வியல் தரம் வெகுவாக உயரப் போகின்றன. புதிய வாகனம் வாங்குதல், வீட்டை புதுப்பித்தல், நவீன ரக வீட்டு உபயோகப் பொருட்களை சேர்ப்பது போன்ற சுக போக வசதிகள் பெருக போகக்கூடிய நாட்களும் உங்களுக்கு இருக்கின்றன. ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகப் போகிறது. ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிட்டப் போகின்றன. உங்களின் தோற்றத்திலும் கம்பீரமும் அழகும் கூட போகின்றது. பிறர் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தான் உங்களின் வாழ்க்கை முறை சொகுசானதாகவும் மாறக்கூடிய நல்ல ஒரு நேரமாகவும் உங்களுக்கு இருக்கப் போகின்றன. கடந்த காலங்களில் வாழ்க்கையில பல ஆசைகள் இருந்துமே நீங்கள் அவற்றை நிறைவேற்றுக்கு தேவையான சூழ்நிலை அமையாமல் இருந்திருக்கும். உங்களுக்கு வீட்டை புதுப்பிக்க வேண்டும், புதிய வாகனம் வாங்க வேண்டும், குடும்பத்திற்காக நல்ல வசதிகளை உருவாக்க வேண்டும், நீண்ட நாட்களாக நினைத்த பொருட்களை வாங்க வேண்டும் என்று ஆசைகள் இருந்தாலுமே பண சுமையும் அல்லது குடும்ப பொறுப்புகள் காரணமாகவே நீங்கள் அவற்றை தள்ளி போடக்கூடிய நேரமாகவும் உங்களுக்கு இருந்து கொண்டேதான் இருந்திருக்கும்.
ஆனால் இனி சுக்கிர பகவானின் உடைய அருளால உங்களுடைய வாழ்க்கையில் வசதிகளையும் வளத்தையும் படிப்படியாக நீங்கள் அதிகரிக்க செய்யக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு அமையப்போகிறது. வருமானம் சீராகி பணத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய திறனும் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது. வாழ்க்கை தரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகும். வீட்டில் தேவையான புதிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகப் போகின்றன. நீண்ட நாட்களாக நீங்கள் பழுதடைந்திருந்த பொருட்கள் மாற்றப்பட்டு வீட்டின் தோற்றமும் அழகும் மேம்படக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் இருக்கப் போகின்றன. வீட்டில் புதிய வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் உருவாக்கப் போகிறது. குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாகவும் இருக்கப் போகின்றன. ஆடம்பரத்தை மட்டும் நோக்காமல் குடும்பத்தினுடைய வசதிக்காகவும் நீங்கள் பார்ப்பீங்க. குடும்பத்தின் வசதியாக இருக்கட்டும், இல்லைன்னா பாதுகாப்பை நீங்கள் கருத்தில் கொண்டுதான் நல்ல முடிவுகளும் எடுக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில சிறிய 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 வசதிகள் சேர்ந்து காலப்போக்கில் பெரிய வாழ்க்கை முன்னேற்றமாக மாறக்கூடிய நல்ல ஒரு நேரமும் உங்களுக்கு இருக்க போகிறன. சுக்கிர பகவானுடைய அழகு, செல்வம், வசதி, கலை, மகிழ்ச்சி ஆகியவற்றில் காரகனான கருதப்படுவதால அவருடைய அருள் கிடைக்கக்கூடிய காலத்துல தான் உங்களுடைய வீட்டிலும் மனதிலும் மகிழ்ச்சியான மாற்றங்களும் ஏற்பட போகின்றன. குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாகப் போகிறது. உங்களுக்காக மட்டுமல்லாமல் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு தான் பொருளாதார வசதியும் உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றன. வாழ்க்கையில் இதுவரை அனுபவிக்காத சில நல்ல வசதிகளை அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இனி எப்போது நமக்கும் நல்ல காலம் வரும் என்று காத்திருந்த காலம் எல்லாமே முடிந்து நாம் நினைத்த வாழ்க்கை மெதுவாக நிஜமாகிறது என்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் சொல்லக்கூடிய காலமும் உங்கள் வாழ்க்கையில் தொடங்க போகின்றன. ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரனின் அருள் வளத்தையும் வசதியும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்து குடும்பத்துடன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களுக்கு இனி வரப்போகும் காலத்திலையும் நேரத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகின்றன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குடும்ப பொறுப்புகள் காரணமாகவே நீங்கள் அவற்றை தள்ளி போடக்கூடிய நேரமாகவும் உங்களுக்கு இருந்து கொண்டேதான் இருந்திருக்கும். ஆனால் இனி சுக்கிர பகவானின் உடைய அருளால உங்களுடைய வாழ்க்கையில் வசதிகளையும் வளத்தையும் படிப்படியாக நீங்கள் அதிகரிக்க செய்யக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு அமையப்போகிறது. வருமானம் சீராகி பணத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய திறனும் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது. வாழ்க்கை தரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகும். வீட்டில் தேவையான புதிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகப் போகின்றன. நீண்ட நாட்களாக நீங்கள் பழுதடைந்திருந்த பொருட்கள் மாற்றப்பட்டு வீட்டின் தோற்றமும் அழகும் மேம்படக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் இருக்கப் போகின்றன. வீட்டில் புதிய வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் உருவாக்கப் போகிறது. குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாகவும் இருக்கப் போகின்றன. ஆடம்பரத்தை மட்டும் நோக்காமல் குடும்பத்தினுடைய வசதிக்காகவும் நீங்கள் பார்ப்பீங்க. குடும்பத்தின் வசதியாக இருக்கட்டும், இல்லைன்னா பாதுகாப்பை நீங்கள் கருத்தில் கொண்டுதான் நல்ல முடிவுகளும் எடுக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில சிறிய 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 வசதிகள் சேர்ந்து காலப்போக்கில் பெரிய வாழ்க்கை முன்னேற்றமாக மாறக்கூடிய நல்ல ஒரு நேரமும் உங்களுக்கு இருக்க போகிறன. சுக்கிர பகவானுடைய அழகு, செல்வம், வசதி, கலை, மகிழ்ச்சி ஆகியவற்றில் காரகனான கருதப்படுவதால அவருடைய அருள் கிடைக்கக்கூடிய காலத்துல தான் உங்களுடைய வீட்டிலும் மனதிலும் மகிழ்ச்சியான மாற்றங்களும் ஏற்பட போகின்றன. குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாகப் போகிறது. உங்களுக்காக மட்டுமல்லாமல் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு தான் பொருளாதார வசதியும் உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றன. வாழ்க்கையில் இதுவரை அனுபவிக்காத சில நல்ல வசதிகளை அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இனி எப்போது நமக்கும் நல்ல காலம் வரும் என்று காத்திருந்த காலம் எல்லாமே முடிந்து நாம் நினைத்த வாழ்க்கை மெதுவாக நிஜமாகிறது என்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் சொல்லக்கூடிய காலமும் உங்கள் வாழ்க்கையில் தொடங்க போகின்றன.